சங்கீதத்துல 126 சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். Psalms 126. கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். 3ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இந்த காலவெளியில 126ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். 3ஆம் வசனம். ஆமீன். கன்னட பைபிள்ல ஆமீன். இங்கிலீஷ் பைபிள்ல ஆமீன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். நமக்கு நல்லா தெரியும், இந்த ஆரோகண சங்கீதமானது பயணத்துல பாடுகிற ஒரு சங்கீதம், மலை ஏறி போகும் பொழுது பாடுகிற ஒரு சங்கீதம் என்று ஆரம்பத்திலேயே நாம் இதை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் விசேஷமாக இந்த 126ஆம் சங்கீதம் மகிழ்ச்சியாய் இஸ்ரவேலுக்கு திரும்ப வேண்டும், மகிழ்ச்சியாய் சியோனுக்கு திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நாம இந்த சங்கீதத்தை ஒவ்வொரு வசனத்தையும் தியானிக்கிறதுக்கு முன்னால நம் அனைவருக்கும் கடைசியா போய் சேரப்போகிற இடம், நம் அனைவருக்கும் கடைசியா போய் சேரப்போகிற இடம் எது சொல்லுங்க? பாலகட் கல்றையா? இல்ல, அது பாதி தூரம் தான். அது இந்த சரீரத்துக்கான முடிவு தான். நம்ம எல்லாரும் போய் சேர போற இடம் எது சொல்லுங்க? சியோன். சொல்லுங்க, சொல்லுங்க. சியோனுக்கு போகும் பொழுது எப்படி திரும்பி போகணுமா? மகிழ்ச்சியோடு. எப்படி திரும்பி போகணும்? மகிழ்ச்சியோடு. ஏன் மகிழ்ச்சியோடு திரும்பி போகணும்? அங்க நம்முடைய அப்பா இருக்கிறார். அது அப்பாவினுடைய வீடு. ஹல்லேலூயா. அப்பா அந்த வீட்டுக்கு எப்படி திரும்பி போகணும்? மகிழ்ச்சியாய் திரும்பி செல்ல வேண்டும். சரி, இந்த பின்னணியில இந்த 126ஆம் சங்கீதத்தை ஒவ்வொரு வசனமாக நாம் தியானிக்கலாம். நிச்சயமா இது கூட தாவீதினுடைய சங்கீதம் தான். ஒரு சங்கீதம் அடுத்த சங்கீதம் தவிர மற்றதெல்லாம் தாவீதின் சங்கீதம் என்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அல்ல வேறு சிலரும் எழுதியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய ஆபத்து டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இல்ல, இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கோ, டெஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன், அது வரல எதுவும் சொல்ல முடியாது. டெஸ்ட் ரிசல்ட்ட பார்க்கிற வரலாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆமா தானே? அதுவும் நாளைக்கு வந்து டெஸ்ட் கொடுங்க, நாளைக்கு ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க, 3ஆவது நாள் என்ன வந்து பாருங்கன்றப்போ அடுத்த 3 நாள் நமக்கு தூக்கமே வருது இல்ல. ஆமா தானே? இப்போ கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்பும் போது, ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மை கர்த்தர் காப்பாற்றும் போது எப்படி இருந்தோமா? சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தோம். இல்லையா? சொல்லுங்க. கனவு காண்கிறவர்களை போல் இருந்தோம். இப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னா கனவு என்னையோ எனக்கா சொன்னாரு, வேற யாருக்குன்னா இருக்கும், பக்கத்துல யாருக்குன்னா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன இல்ல, நம்ம சூழ்நிலை நம்புறதுக்கு நம்மள என்ன பண்றது இல்ல, விடுறது இல்ல.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அப்படிப்பட்ட ஒரு 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 பயங்கரமான நிலைமையிலே நாம் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதை கேட்கிறப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருக்கிறோம். ஆனா கை கொஞ்சம் அப்படி கிள்ளி பார்த்துக்கிட்டா உண்மைதான் போல தெரியுது. ஸ்டார்டிங்ல சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? கனவு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் முழிச்சுன்னு பார்த்தா, ஆமாண்டா உண்மைதான், ஆண்டவர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு? ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்போ 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார். நமக்கு தெரியல. பக்கத்து வீட்டுக்கார், எது வீட்டுக்கார், பின்னால வீட்டுக்கார் நம்மள பார்த்து சொல்றாங்க, உனக்கு என்ன குறை? ஆனா நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. என் பிரச்சனை எனக்கு உனக்கு என்ன தெரியும்? அவங்க கிட்ட புறஜாதியார் விசுவாசமான வார்த்தையை சொல்லுவாங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம நம்புறது இல்ல. நம்ம சூழ்நிலை அப்படித்தான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்முடைய வாய் எப்போ கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று சொன்ன போது நாம் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்ப நம்ம சுற்றி இருக்கிறவர்கள், அக்கம் பக்கம் அயலகத்தார் நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க? கர்த்தர் இவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அப்படி சொன்னவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 3ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசித்தரலாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம். இப்போ அந்த பெரிய காரியத்தை அங்கீகரிச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, கனவுல கேட்ட மாதிரி இருந்துச்சு. நம்மளும் வீழ்ச்சின்னு நம்மள கொஞ்சம் அப்படி முழிச்சுன்னு பார்த்து, ஆமாண்டா ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? விடுதலையாக்கிட்டு இருக்கிறாரு, சுகம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு நம்ம சொல்லி வாய் மூடல. அக்கம் பக்கம் அயலகத்தாரெல்லாம் நம்மளை பார்த்து கர்த்தர் அவர்களுக்காக என்ன செஞ்சாரு? பெரிய காரியங்களை செய்தார்னு சொன்னாங்கன்னு உடனே இப்பொழுது தாவீது சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். என்ன பெரிய காரியங்களை செய்தார்? என்ன பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னா, 4ஆம் வசனத்துல, கர்த்தாவே தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். ஹல்லேலூயா. தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். டேம் கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் வேற பக்கம் திருப்புவாங்க. இப்ப கடல்ல போயிட்டு வீணாகிற அந்த தண்ணி நீர் பாசனத்துக்கு பயன்படும். அதுதான் இப்ப தெற்கத்திய வெள்ளம், பெரிய வெள்ளம் வருகிறது. அந்த வெள்ளத்தை டேம் கட்டி திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை என்ன பண்ணுங்க? திருப்பி அருளும் ஆண்டவரே. இங்க தாவீது சங்கீதக்காரன் பண்ற ஜெபத்தை பாருங்க. தெற்கத்திய வெள்ளத்தை போல, பெருவெள்ளத்தை போல அதை திருப்புறது மாதிரி எங்களுடைய சிறையிருப்பை என்ன பண்ணுங்க? திருப்புங்க. எப்படி? அடுத்த வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவன் எம்பீரத்தோடு. நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம் இது. நம்ம தானே, நம்ம எல்லாருக்கும் அறுவடை நாட்கள் மேலதான் கண்ணு. நம்ம தானே அறுவடைக்கு போக ஆசையா, விதைக்க போக ஆசையான்னு விவசாயிய கேட்டா என்ன சொல்லுவான்? அறுவடைக்கு போகத்தான் ஆசைன்னு சொல்லுவான். ஏன்னா விதைக்க போகும் பொழுது இருக்கிறத போட்டுருணும். விதைக்க போறப்போ நம்ம கிட்ட இருக்கிறத விதைச்சிடணும். அப்போ விதைக்க போறப்போ ஒரு கூடையில ஒரு பாத்திரத்துல விதை எடுத்துன்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறது அதுதான் கடைசி விதை. அதை விதைக்கிறோம் கண்ணீரோடு. ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் விதைச்சுன்னுக்கிறேன், இது என்ன விளைச்சலை கொடுக்குமோ எனக்கு தெரியாது. கண்ணீர். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து செல்லுகிறவன்
அழுது கொண்டே போகிறான். இப்போ நமக்கு நிறைய நிறைய பேருக்கு இது விதைக்கிற காலம், அழுகையின் காலம், கண்ணீரின் காலம், உபத்திரவத்தின் காலம், வேதனையின் காலம். ஆனா இது என்னைக்குமே தொடராது. இதே நிலைமை தொடராது. இந்த உபத்திரவத்தின் காலம் ஒரு முடிவுக்கு வரும். கர்த்தர் அதை ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அள்ளி தூங்கும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கிற சகோதரி கவலைப்படாத. கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரரும் இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. உங்க கண்ணீரின் பாதை தொடராது. உங்களுடைய கஷ்ட காலம் என்றைக்கும் இருக்காது. கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குவார். அப்பொழுது விதைக்கிற காலம் நிறைவு பெறும், அறுவடையின் காலம் ஆரம்பமாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வரும் பொழுது சொல்லுங்க, கம்பீரத்தோட திரும்பி வருவோம். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை சொன்ன தாவீது அல்லது சங்கீதக்காரன். இப்ப வாசிங்க 3ஆம் வசனத்தை. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இன்னைக்கு காலையில வந்ததும் கண்டிப்பா ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுமேன். விட்ட இடத்த நான் விமானத்துல பைபிள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கர்த்தர் திடீர் என்று சொல்லி ரூத்துனுடைய சரித்திர புத்தகத்தை நினைவு கூர்ந்தார். இந்த வசனத்தை படித்ததும், இந்த வசனத்தை படிச்சது எனக்கு ரூத்தின் புத்தகம் தான் நினைவுக்கு வந்தது. அதுல குறிப்பா அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு எப்படி திரும்பி வருவான். இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ரூத்து அந்த நிலத்துல போயிட்டு கதிர்களை பொறுக்கினாள். ஏதோ கொஞ்சம் தான் பொறுக்கி இருப்பா. போவாஸ் கண்களில அவளுக்கு தயவு கிடைத்தது. மாலை வீட்டுக்கு போற நேரம் அழைச்சான். இன்னைக்கு எவ்வளவு பொறுக்குனன்னு கேட்டான். அதோ இவ்வளவுதான். இத்தனை போனா உன் மாமியார் சும்மா கூட விட மாட்டா. ஆகவே என்னத்த பொடி, மடிய பொடின்னு அவன் அளந்து தானியத்தை போட்டு மூட்டையா கட்டி தூக்கி தலைமையில வச்சு எடுத்துட்டு போன்னு சொன்னான். அது மாத்திரம் இல்ல, அன்று ராத்திரி இவள் போய் அவனுடைய கூடாரத்துல படுத்து கொண்டிருந்த போது, அன்னைக்கு கூட பொழுது வெடியறதுக்கு முன்னாலேயே அவ தலை மேல சுமக்க முடியாத அளவுக்கு தானியத்தை அவ தலை மேல ஏத்தி என்ன பண்ண, வீட்டுக்கு கொண்டு போன்னு சொல்லி அமுச்சு வச்சான். இதை நான் நினைச்சு பார்த்தேன். ஆமா, கதிர் பொறுக்கத்தான் போனா. அவ கதிர் பொறுக்கிறதுக்கு தான் போனா, பிச்சை எடுக்கத்தான் போனா, இரவல் வாங்கத்தான் போனா, ஏதோ கிடைக்குது கிடைக்கட்டும் என்று தேடத்தான் போனா. ஆனா அந்த நிலத்துக்கெல்லாம் சொந்தக்காரியா கர்த்தர் மாத்திட்டார். அப்போ உன் கண்ணீரின் நாட்கள் தொடராது. இதே நிலைமை உனக்கு இருக்காது. கர்த்தர் சீக்கிரத்துல ஒரு முடிவை கொண்டு வருவார். கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுப்பாய். கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுப்பாய். எல்லா விஷயத்திற்கும். அப்போ விதைக்கிற நேரத்துல என்ன பண்ணணும்? நீதிமொழிகள் என்ன தெரியுமா வாசிக்கிறோம்? விதைக்கிற நேரத்துல படுத்துன்னு உறங்கினவன் அறுவடைக்கு மட்டும் கூட எத்தனை போனா என்ன கிடைக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும் என்ன கிடைக்கும் சொல்லட்டுமா? புல்லு பூண்டு. நிலத்துல விதை விதைக்கல என்ன வளர்ந்துருக்கும் சொல்லுங்க? புல்லும் பூண்டும். அதே விதை விதைச்சிருந்தா அறுவடை. அப்போ விதைக்கிறப்போ கண்ணீர் தான். கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் முயற்சியிலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பிழைப்பை தேடி, உன்னுடைய வாழ்க்கையை தேடி போராடுகிற வேளையிலே, படிக்கிற வேளையிலே, ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு போக முயற்சிக்கிற வேளையிலே உன் உழைப்பிலே கர்த்தர் கூட இருப்பார். அள்ளி தூவுகிற விதைகளை நீ சுமந்து செல்லும் பொழுது கண்ணீரோடு தான் போனோம். இல்லைன்னா அந்த விதைக்கு என்ன இல்லை, அந்த உழைப்புக்கு மரியாதை இல்லை. ராத்திரி நேற்று ஒரு ஊழியக்காரர்கிட்ட முந்தின பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னாரு, எல்லாமே இலவசமா கிடைச்சிட்டா ஆண்டவர் என்னத்துக்கு? நம்ம கேட்டதெல்லாம் உடனே கிடைச்சிட்டா ஆண்டவர் என்னத்துக்கு? ஆமா தானே?
ஆமா தானே? அப்போ விதைக்கிற காலத்தில் என்ன பண்ணலாம்? விதைக்கலாம். கண்ணீரோடு ஆண்டவர் நம்மை விதைக்க பண்ணித்தாலும், கண்ணீரோடு விதைக்க வைத்தாலும் அந்த நாட்களை கடப்போம். கம்பீரத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. உன் அறுவடையின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. உன் ஆசீர்வாதத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிறைவாய் கர்த்தர் உன்னையும் உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆகவே 3ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசித்துட்டு முடிச்சிடலாமா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த எண்ணத்தோட திரும்பி போலாம். கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார். நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, we worship you. முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்க